பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் தேவன் உங்களோடு பேச விரும்புகிற வார்த்தை மத்தேயு 5:4. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். உண்மையாகவே இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அநேக துயரத்தின் மத்தியில் நான் கடந்து வரும் பொழுது என் தேவன் என் பக்கத்தில் இருந்து என்னை ஆறுதல் அடைய வைத்திருக்கிறார். நான் அது என்னுடைய ஜெப லைஃப்பில் நான் அப்படியே அனுபவபூர்வமாக உணர்ந்து இந்த வசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். துயரப்படுகிறோர் பாக்கியவான்கள். எத்தனையோ துயரத்தின் மத்தியில் நான் காணப்படும் பொழுது என் தேவன் எனக்கு கர்த்தரே எனக்கு ஆறுதலாக என் அருகிலிருந்து என்னை தேற்றுகிறவராக காணப்பட்டார். அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் பல துயரத்தின் மத்தியில் நீங்கள் காணப்படலாம். உங்கள் வாழ்க்கை சரியில்லாதபடி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாதபடிக்கு நீங்கள் வேதனையோடு காணப்படலாம். அது நிமித்தம் எத்தனையோ வெட்கத்தையும் அவமானத்தையும் கூட நீங்கள் சகிக்கலாம். அல்லது கடன் பிரச்சனை நிமித்தம் நீங்கள் வேதனையோடு கலங்கி கொண்டு இருக்கலாம். எத்தனையோ சூழ்நிலைகள், பொருளாதார தேவைகளாக இருக்கட்டும், எந்தெந்த காரியத்தை நிமித்தம் நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ அப்படி இருக்கிற உங்களை பார்த்து நீங்கள் துயரப்படுறீங்களா? நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா உங்களுடைய துயரங்கள், உங்களுடைய கலக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். அதனால் நீங்கள் அவர் மாத்திரம்தான் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாரு. ஆனால் அதே போல் ஆறுதல் கொடுக்கிறவரும் நம் தேவன் ஒருவர் மாத்திரம்தான் நம்மளுக்கு ஆறுதலை கொடுக்க முடியும். மனிதர்கள் எத்தனை தான் நம்மளுக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூறினாலும் நம்ம ஆறுதல் அடைய முடியாது. ஆனால் நம்மளை தேற்ற, நம்ம ஆறுதல் அடைய பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார் என்றால் அது கர்த்தர் மாத்திரம்தான். அதனால் நீங்கள் கடினமான சூழ்நிலைகளையோ அல்லது ஏதோ ஒரு பாடுகள் மத்தியில் நீங்கள் கடந்து போனீங்கன்னா நீங்கள் எப்பொழுதும் அவருடைய ஆறுதலுக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அந்த ஆறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாக காணப்படுவீர்கள். ஏன்னா பாக்கியவான்கள் எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னா, ஏன்னா தேவனே உங்களை என்ன செய்கிறது, ஆறுதல் படுத்துகிறார். அப்புறம் நீங்கள் பாக்கியவான்கள் தானே. அதனால தான் துயரப்படுகிற ஒரு பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லி இந்த வேதவசனத்தில் சொல்கிறது. அதனால் உங்களுடைய இன்னொரு சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் அவருடைய சமூகத்தில் போய் அந்த ஆறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இந்த நாளில் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் கூட கர்த்தாவே எத்தனையோ பிள்ளைகள் அப்பா பல பாடுகள் மத்தியில், பல சூழ்நிலைகள் மத்தியில், பல வேதனைகள் மத்தியில் காணப்படலாம் சுவாமி. அப்பா, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகள் கடந்து வரும் பொழுது எனக்கு நீங்கள் ஆறுதலின் தேவனாக என் அருகில் இருந்தீங்க சுவாமி. நான் ஒரு பாக்கியவதியாய் நான் காணப்படுகிற சுவாமி. அதே போலப்பா ஆண்டவரே, அநேகர் பிள்ளைகள் ஆண்டவருடைய ஆறுதல்களை அப்பா உங்களுடைய தேர்தலை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளப்பா நீங்கள் கிருபை கொடுங்க. உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே அப்பா உங்களுடைய சூழ்நிலைகளை சொல்லும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் நீர் அவங்களை ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி அப்போ ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய கரத்தை பிடிச்சி நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அம்மையின் அப்பா நம்முடைய வேத வசனத்தின்படி துயரப்படுகிற ஒரு பாக்கியவான்கள் சொன்னது போல அப்பா நாங்கள் துயரப்பட்டால் நீர் எங்களை தேற்ற ஆற்ற நீர் வல்லவராக இருக்கிறீர் அப்பொழுது சுவாமி. அதனால் சுவாமி எங்களை ஒவ்வொரு நாள் நீங்கள் கரம் பிடிச்சு வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.